வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சீரும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி 2025 இப்போலேருந்து ஒரு கிளியரான ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்னுடைய அளவுக்கு தான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி அளவு நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அளவு இல்லாட்டினாலும் உங்கள் அளவுக்கு நீங்கள் எப்படி இதை வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து 35, வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 30. இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். வேறு அளவுகள் வந்து எனக்கு தெரியல. ஆம்கோல் லென்த் எப்படி எடுக்கணும்னு தெரியல, ஷோல்டர் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல, செஸ்ட் லைன் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ப்ளவுஸை வந்து நான் கரெக்டாக நான் தைக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா, இப்போ 35 இன்ச் வந்து இருக்குது. 35 இன்ச்சை ஒரு ப்ளவுஸுனாலே 4ஆக தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். 4ஆக தான் இருக்கும். பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படின்னு 2. அதில் வந்து நம்ம வந்து 4ஆக மடித்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போது 35 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 8.75 வரும். இப்போது இதுதான் என்னுடைய ஜஸ்ட்டுடைய ரவுண்டோடைய லைனு. ஃபஸ்ட்டு ஒரு 4ஆக பண்ணுறோன்னா அது முதல் லைன் வந்து 8.75 அப்படின்னு வரும். இதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 4ஆக டிவைட் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். லைனிங் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறோம், இல்லை நார்மல் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ்னாலும் கட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஜஸ்ட்டு லைன் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ மற்ற சுடிதார், ஃப்ராக் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து சீம் அலவன்ஸு, ஈஸ் அலவன்ஸ் அதெல்லாம் நம்ம சேர்ப்போம். ஆனால் ப்ளவுஸை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த மாதிரி சேர்க்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். அதனால் நம்மளுக்கு இதில் எந்த ஒரு அளவும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. இப்போ அடுத்தது என்னதுன்னா ஹைட்டு. இப்போ ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 13 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக சூட் ஆகும். சில பேர் உயரத்துக்கு தக்கன மாதிரியும், இல்லைன்னா கீழே உயர நார்மல் ஹைட்டை கட்டிலும் கீழே இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அளவு வந்து மாறும். அப்போது நம்மளுக்கு ஒரு நார்மல் ஹைட்டு அப்படின்னா ஒரு 13 இன்ச் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 14 இன்ச்சு, 14.5, 15 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய ஹைட் வந்து 14 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ ஷோல்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஷோல்டர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபுல் ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.75. இந்த 8.75 இதை அப்படியே போட்டணும். இதில் -1 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 7.75 வருது. இந்த 7.75 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 15.5 வருது. 15.5 வருது. இந்த 15 தான் ஆம் ஹோல் ரவுண்டு. நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கும் போதே ஆம் ஹோல் ரவுண்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆம்கோல் ரவுண்டு கண்டுபிடிக்கும்போது நம்ம லைன் ரவுண்ட் எப்படி வரைவோம்? 7.75 வந்து நம்ம வரைவோம். அப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.75. 15 இன்ச்சு கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -1. இந்த ஃபுல் ஆம்கோல் ரவுண்டு இருக்குல்ல, அது கூட -1 வரும்போது 14.5 இன்ச்சு. இதுதான் உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர். அதில் நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 14.5 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போது 7.25 தான் உங்களுக்கு ஆஃப் ஷோல்டர். அப்போ ஷோல்டர் வந்து 7.25 இன்ச்சு. இப்போ 7.25 இன்ச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்கு லென்த்து படி நம்மளுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். இப்போது எனக்கு வந்து நெக் வந்து 8.5 இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8.5 இன்ச் இருக்குது. அந்த 8.5 இன்ச்சு கூட 8.5 இன்ச்சு நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹை நெக்கு அதிலெல்லாம் உங்களுக்கு அந்த அப்படியே ஃபுல் ஷோல்டர் அப்படி எடுத்துக்கணும். இப்போ நெக் லென்த்து வந்து இப்போ 8.5, 7, 7.5, 6, 5 எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் 8.5 இன்ச்சு கூட -1 பண்ணணும். 7.5 இன்ச்சு. அந்த 7.5 இன்ச்சை 0.25ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 1.88 வருது. இந்த 1.88 இந்த ஹாஃப் ஷோல்டர் இருக்குல்ல, ஹாஃப் ஷோல்டர் கூட மைனஸ் பண்ணணும். அப்போ வரக்கூடிய ஆன்சர் 5.37 வரும் வரக்கூடிய ஆன்சர். அப்போது இதை நம்ம ரவுண்டாக பண்ணணும் அப்படின்னா 5.25 ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நம்ம 8.5 வந்து நம்ம லென்த் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு படி 5.25 ஒரு பாயிண்ட் வரும். இப்போது நம்ம இது நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுடைய மார்பு சுற்றளவை வச்சு தான் நம்மளுக்கு இது எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் இது கரெக்டாக இருந்தால் தான் இது எல்லாமே நம்ம எடுக்க முடியும். கரெக்டாக ஒருத்தவங்க 5.25 வைக்கிறாங்க, நம்மளும் வந்து 35 இன்ச்சுக்கு 5.25 வைப்போம். அப்படிலாம் வைக்கக்கூடாது. நம்மளுடைய மார்பு சுற்றளவும் ப்ளஸ் இது எல்லாம் எதனால் இப்படி வைக்கிறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 5.25 வந்து எது? ஷோல்டர். இப்போது நம்ம 5.25 ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். 5.25 எடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. நெக் லென்த்து வந்து 8.5 இன்ச்சு.
ஆம்ஹோல் லென்த் எப்படி எடுக்கிறோன்னா 5.25 கூட ஒரு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 5.25 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, சாரி 5.25 ஒரு பாயிண்ட்டு கூட 5.25 ஒரு பாயிண்ட்டு கூட ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்க்கும் போது 5.25 ஒரு பாயிண்ட் வரும். இப்போ செஸ்ட் லைன் என்னது 8.25, 35 4 டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் செஸ்ட் லைன். இப்போ அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வேஸ்ட் லைன் எவ்வளவு 30 4 டிவைட் பண்ணும்போது 7.5. இதுதான் வேஸ்ட் இடுப்பு சுற்றளவு நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 35 இன்ச்சு நம்மளுக்கு 35 இன்ச் வந்து மார்பு சுற்றளவு கூட 10ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள், 3 வருது. அந்த 3 கூட ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3.25 வரும். இதுதான் நம்மளுடைய டாட்டோடைய அளவு 3.25 இன்ச்சு. இப்போது நம்ம ஸ்லீவ் லென்த்து நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். நான் 10 இன்ச் வச்சுக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்து எனக்கு 5.25, எனக்கு 11.5 இன்ச்சு, அதனால் 5.25 வச்சுக்கிறேன். இந்த அளவுப்படி நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஸ்ட் அளவும் வேஸ்ட் அளவும் மட்டும் வச்சு நம்ம ஷோல்டரு, ஆம்ஹோலு, நெக்கு, ஆம்ஹோல் லென்த்து, ஆம்ஹோல் ரவுண்டு, டாட் அளவு எல்லாமே இதுலேயும் நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன கரெக்டாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக அளந்து கரெக்டாக மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் ஏதாவது என்னமா தப்பு நீங்கள் அடுத்த ஒரு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்குன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு என்ன சேர்க்கணும், என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த அளவுப்படி நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அணிவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு 2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து லைனிங் கிளாத்தாக இருந்தாலுமே நார்மல் ப்ளவுஸ் இருந்தாலுமே நான் இதை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளவுஸ் லென்த்து கூட ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காண்டி நான் பண்ணுவேன். இல்லை நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பீஸையும் ப்ளவுஸோடைய லென்த்தையும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுக்கிடுவேன். கால் இன்ச்சு விட்டுக்கிடுவேன். இப்போது என்னுடைய ப்ளவுஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு சேர்த்து மார்க் பண்ணணும். 14 + ஷோல்டர் 1/2 இன்ச், அப்போ 14.5 மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங் அதாவது கீழே தான் மார்க் பண்ணணும். 14.5 வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இருந்தாலே போதும். 1/2 இன்ச் வைக்கணும்னு வேண்டாம். உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தாலே போதும். இது ஒரு லைன் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஷோல்டர் வரைஞ்சிச்சு. இப்போ ஷோல்டர் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்மளுடைய ஷோல்டர் இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிட்டோம். அதில் ஒரு லைன் போட்டுட்டோம். ஷோல்டர் வந்து 5.25 ஒரு பாயிண்ட்டு. அந்த 5.25 ஒரு பாயிண்ட் வந்து இதில் நோட் பண்ணணும். 5.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போது எனக்கு வந்து ஷோல்டர் சின்ன ஷோல்டர் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சு வேணும். இல்லை 2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சிங் சேர்த்து 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நான் வந்து இது வந்து எனக்கு ஷோல்டர் சின்ன ஷோல்டருடைய அளவு. அப்போ இதில் எவ்வளோ இருக்குது 2.5 இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது என்னுடைய நெக் லென்த் எவ்வளவு 8.5. அந்த 8.5 உங்களுக்கு கீழே அப்படியே மார்க் பண்ணணும். 8.5 மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டான அளவு என்னென்னு பாருங்கள் 8.25 தான். ஏன்னா மடித்து அடிக்கும்போது நம்மளுக்கு 8.5 வந்துடும்.
அப்போ 8.25 மார்க் பண்ணணும். நிறுத்தி கொஞ்சம் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி டவுட் இல்லாட்டினாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் வந்து 2.25 ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு நான் ரவுண்டு நெக்கு தான் நான் போடுறேன். நீங்கள் எந்த நெக்குனாலும் இதில் போட்டுக்கலாம். பான் நெக்கு போட்டுக்கலாம், பானை நெக்கு போட்டுக்கலாம், இல்லை ஸ்டார் நெக் போட்டுக்கலாம். எந்த நெக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த நெக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது? 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த சைடு மார்க் பண்ணணும். 5.25 ஒரு பாயிண்ட்டு அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நம்மளுடைய செஸ்ட் லைன் எவ்வளவு? 8.25 அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் லென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். ஆம்ஹோல் லென்த் வந்து 5.25 ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்னேன். அந்த 5.25 ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கோங்க. 5.25 ஒரு பாயிண்ட்டு அதனால் இந்த பக்கமும் வச்சிங்கன்னா நீங்கள் லைன் வந்து கரெக்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5.25 ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். நான் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம 1.25 வந்து மார்க் பண்ணணும். இது வந்து எல்லாருடைய அளவுக்கும் கரெக்டாக 1.25 தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது நம்மளுடைய செஸ்ட் லைன் அளவு 8.25. அந்த 8.25 இதில் மார்க் பண்ணணும். 8.25 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் 5.25 ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இதை ஆஃபாக வச்சு ஒரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்டு வரையணும். இந்த இதுவும் இந்த லைனும் டச் ஆகிக்கணும். இப்போது நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளவு? 7.25. அந்த 7.25 இதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம இது வந்து ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இதில் தானே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இதில் ஸ்டிச் பண்ண மாட்டோம். இதை கட் பண்ணிட்டோம்னா இதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ இதில் 1/2 இன்ச் இதுக்கு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணும். நம்மளுக்கு 8 இன்ச் வருது. அப்போ இதில் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு நம்ம கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இப்படி தான் ஜஸ்ட் நம்ம இதே ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இதே மாதிரி நம்ம வரைஞ்சிடக்கூடாது. இதில் நம்ம பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். 8.25 செஸ்ட் லைன் வந்து 8.25. ஆம்ஹோல் ரவுண்டும் இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் இருக்கான்னு பார்ப்போம். எட்டு இன்ச் இருக்குது. 1/4 இன்ச்சு தான். 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்தாலும் தப்பில்லை. உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. 1/4 இன்ச்சு கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ? 7 இதில் 8.25 நம்ம வந்து வரைஞ்சோம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8.25 வரைஞ்சோம். செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைனை தான் அப்படியே தான் வரையணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். 8.25 வரைஞ்சிட்டு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட் வந்து நமக்கு முடிஞ்சு. நம்ம என்னென்ன அளவு கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுட்டோம். இதில் கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 7.25 நம்ம அளந்த செஸ்ட் ரவுண்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றது எல்லாமே அதே மாதிரி வச்சுக்கணும். இது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே மேலே ஏற்றிக்கலாம், இல்லைன்னா கீழே இறக்கிக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறேன். இதில் இந்த 2 இன்ச்சையும் நமக்கு தனியாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 இன்ச்சையும் தனியாக நம்ம கட் பண்ணிட்டோம். இதுவும் எடுத்தாச்சு. இப்போ இதோடைய சென்டர் டாட் எப்படி வரையணும்னு சொல்கிறேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, டாட்டோடைய அளவு வந்து 3.25. டாட்டோடைய அளவு 3.25. இந்த 3.25 இதில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் 1 சென்டிமீட்டர் அளவு மார்க் பண்ணிட்டாலே போதும். 1 சென்டிமீட்டர் அளவு. இதில் எவ்வளவு? 4.25 வருது. அந்த 4.25 இதை அப்படியே போட்டுக்கோங்க. இதில் ஹைட் வந்து உங்களுக்கு 4 இன்ச் இருந்தாலே போதும். இதுதான் உங்களுக்கு டாட்டு. இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. 4 இது 3 அதாவது 35 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். டாட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இதில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் பிடிச்சா போதும். 1 இன்ச் கூட வேண்டாம். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. பேக்கு கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட் பண்ணிக்கணும். ஸ்லீவும் உங்களுக்கு ஏற்கனவே நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அன்னியூனாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை மடித்து தான் அடிக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப விடணும் தேவையில்லை. 1/4 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோடு மடித்து அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே 10 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு. அதை மார்க் பண்ணிக்கிடுவோம். ஸ்டிச்சிங்க்கு இந்த பக்கம் ஒரு லைன் 10க்கு. இப்போ 10 மார்க் பண்ணியாச்சு. 10 மார்க் பண்ணும்போது ஒரு லைன் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். சில பேர்த்துக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ எனக்கும் ஃபஸ்ட்டு ஓரளவு ரொம்ப குழம்பி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்லீவும் அந்த ப்ளவுஸோடையும் கரெக்டாக வந்து மேட்ச் சீட் ஆகுது. இப்போது எப்படி எடுக்கணும்னா, இப்போ நம்மளுடைய ஆம்போல் ரவுண்டு எவ்வளவு? 7.25. 7.25ஓட 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 6.25. அந்த 6.25 இதெல்லாம் நோட் பண்ணணும். 6.25 இதெல்லாம் நோட் பண்ணணும். அப்புறம் 6.25 பாதி அப்படி எடுக்கணும். அதை ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் ஒரு பாதி, அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாதி மார்க் பண்ணிக்கோங்க. 4 லைன் மார்க் பண்ணியாச்சா? இப்போ 6.25 இதில் ஆஃப் லைன். அதுதான் நம்மளுக்கு ப்ளவுஸோடைய அந்த லைன் வரைகிறதுக்கு கரெக்டான இது. அதனால் இந்த சைடு வச்சு 6.25 வேறு எதையுமே நீ அது இதுன்னு எதுவுமே பார்க்க வேண்டாம். 6.25 7.25 1 குறைச்சிட்டு 6.25 எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட வேண்டியதான். இப்போ லைன் போட்டாச்சு. இப்போது இதில் நம்மளுக்கு கரெக்டான 6.25 எவ்வளவோ அதை லைன் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்மளுக்கு பாதியாக போட்டுக்கணும். இதையும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போது இதையும் இந்த சென்டரும் இதையும் மார்க் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி தச்சு பாருங்கள். சரியாக இல்லாட்டினா என்கிட்ட சொல்லுங்கள். சரியாக இல்லை மேடம், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதில் 1/4 இன்ச்சு இதில் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டுக்கும் இதில் ஆஃப் பாதி வரணும். அதுக்கப்புறம் இதோட ஜாயிண்ட் ஆகணும். இந்த சைட் திருப்பி இந்த இதில் அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இந்த பாயிண்ட்டை தொட்டுக்கணும். இதுவும் கீழேயும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இந்த இதுவும் தொட்டுக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும்
இந்த இதில் டச் ஆகிக்கணும், இந்த இதில் டச் ஆகிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பாயிண்ட்டை டச் ஆகிருக்கணும், இந்த இதை டச் ஆகிருக்கணும். இதில் கரெக்டாக 6 இன்ச்சு பிடிச்சா போதும். உங்களுக்கு 6 இன்ச்சு கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து பேக்குக்கும் இது ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கட் பண்ணிடணும். இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ என்னுடைய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.25 ஒரு 5.25 ஒரு மார்க்கும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் பண்ணிடுச்சு. அதுமாதிரி இதுலேயும் 1.5 இன்ச்சு. இதே லைன் போட்டுக்கணும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். இதில் லைட்டாக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்படி விரித்து போட்டுக்கோங்க. இந்த சிசர் கிட்ட வரைக்கும் மேலே போய் விட கரெக்டாக இதில் மார்க் பண்ணதோடு முடிச்சிடணும். இங்கே இப்போ 2 ஜாயின் பண்ணிவிட்டு சிசர் கட் போட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட்னு தெரியறதுக்கு இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதுதான் உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு.